என்ன இந்த பொண்ணு இப்படி முறைக்கிறா? என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே? ஜாலியா சுத்திட்டு இருக்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கான்னு நானும் பாக்குறேன்டி. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? இப்படி எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை பறிச்சுட்டு நீ வந்து உட்கார்ந்துருக்கியே, கேவலமா இல்ல உனக்கு? அது எப்படிடி? இந்த மாதிரி பணக்கார வீட்டு பையனா பார்த்து வளைச்சு போட்டு அழகா இங்க வந்து செட்டில் ஆயிடுறீங்க. அந்த வித்தையெல்லாம் உங்ககிட்ட தாண்டி கத்துக்கணும். ச்சே. ஆனா ஒன்னடி, நல்லா மயக்கி இருக்க. கல்யாணமே வேண்டான்னு சொன்ன என் கிருஷ்ண மாமாவை மயக்கி வளைச்சு போட்டு கல்யாணமும் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டல. என்னடி அப்படியே அழுது ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த சீன்லாம் ஏங்கிட்ட ஆகாது. காலும் மூஞ்சியும் உன் ட்ரெஸ்ஸும் பார்க்க அப்படியே லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி இருக்க. உனக்கு எங்க கிருஷ்ண மாமா கேக்குதா? தெரியாம தான் கேட்குறேன். உன் தகுதி தராதாரம் தெரிஞ்சு உனக்கு ஏதாப்புல ஏதோ நொத்தையோ சொத்தையோ அவனோ ஒருத்தன் வருவான், அவனை போய் வளைச்சு போட வேண்டியதானடி. சித்துக்கடி இந்த மாதிரி பொணக்கார வீட்டு பையன் பின்னாடி சுத்துறீங்க. இதேதான் பொழப்பா உங்களுக்கு? ஏங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி நீ பேச சொல்ற? எப்படி பேச சொல்ற? நீ பண்ண காரியத்துக்கு இதை விட கேவலமா பேசினாலும் தப்பு இல்லடி. சீ, உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் பொண்ண இந்த கிருஷ்ண மாமா எப்படிதான் கல்யாணம் பண்ணாரோ எனக்கும் தெரியல. சீ, சோத்துக்கே வழி இல்லைனாலும் நல்ல பணக்கார வீட்டு பையனா பார்த்து வளைச்சு போடுற வித்தையை மட்டும் எங்கடி இருந்து கத்துக்கிறீங்க? எங்கடி இருந்து கத்துக்கிறீங்க? நிறுத்துங்க, சும்மா தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய் என்னடி, உண்மையை சொன்னா கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது போல. உன்ன மாதிரி ஒரு சீப்பான கேரக்டரை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. ஏண்டி நீங்கெல்லாம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க போலயே. உன்னை பார்த்தாலே தெரியுது. என்னங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே? ஏங்க இவ்வளோ கேவலமா பேசுறீங்க? அப்படி நான் என்னடி கேவலமா பேசிட்டேன்? நீ பண்றதா தானே நான் சொன்னேன். நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. ஏண்டி பணம் தான் முக்கியம்னா வேற எதையாச்சும் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கை எதுக்கடி கெடுக்குறீங்க? அப்படி சொல்லு பிரீத்தி. இவளுங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னா கூட அறிவு வராது. திரும்ப திரும்ப அதையே தான் பண்ணுவாளுங்க. ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மௌனம் சூடு சொரணை ஏதாச்சும் இருந்திருந்தா நான் பேசின பேச்சுக்கு நீ அப்பவே போயிருக்கணுமேடி. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா இவ்வளோ பேச்சு பேசினதுக்கு அப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பியிருப்பான். ஆனா நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கல்லு மாதிரி நிற்கிறத பார்த்தா நான் பேசினதெல்லாம் கரெக்டு தான் நினைக்கிறேன். ஆமா பிரீத்தி, இதுல என்ன சந்தேகம்? பணத்துக்காக தானே நம்ம கிருஷ்ண மாமாவை வளைச்சு போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு போவாளா என்ன? இங்கேயோ அப்படியே ஓசியில உட்காந்து டேரா போட்டுடலாம் தானே நினைப்பா. அதான் இவளை பார்த்தாலே தெரியுது இவ எவ்வளவு கேவலமானவனு. இன்னும் எத்தனை பேரை இந்த மாதிரி வளைச்சு போட்டு கைக்குள்ள வச்சிருக்காளோ. ஏய் சும்மா இந்த அழுது நடிச்சு சீன் போடுற வேலைலாம் இங்க வச்சுக்காத. உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சீப்பே, இதுக்கப்புறம் எங்க மூஞ்சில முழிச்ச அசிங்கப்பட்டுருவ. அசிங்கம் படி. அமிர்தா மேடம் தான் இப்ப இந்த வீட்டோட மூத்த மருமகள்ல. அந்த திமிருடி திமிரு அதான் அப்படியே சுத்தி சுத்தி வரா. இந்த வீடு இவ்வளோ பெருசா இருக்கு, இங்க என்னெல்லாம் இருக்கு, என்னத்தெல்லாம் சுரட்டிட்டு போலான்னு பார்த்துட்டு இருப்பாளா இருக்கும். ஏய் படி. சும்மா இங்கே நின்றுட்டு இருக்க, போத்தாலே பத்திக்கிட்டு வருது. நம்ம லைஃபை கெடுக்கணும்னு எங்க இருந்து தான் வராளுங்களோ தெரியல. இந்த இது ஒண்ணு, அப்புறம் இந்த வீட்டு வேலைக்காரி ஒன்று இருக்காளே அவ ஒண்ணு. இதுங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை. நல்லா பணக்கார வீட்டு பையனா பார்த்து வளைச்சு போட்டு ஒரேடி அப்படியே செட்டில் ஆயிடலான்னு தெரியுறாளுங்க. என்ன ஜென்மங்களோ தெரியல. அதான் பிரீத்தி எனக்கும் தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு போய் இவளை போய் கிருஷ்ண மாமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவெல்லாம் நம்ம கால் தூசிக்கு கூட வரமாட்டா. இவளை போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு பிரீத்தி. அதேதான் அமிர்தா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே எரிச்சலா இருக்கு. சரி விடு பிரீத்தி, பார்த்துக்கலாம். அதான் அம்மா இவளை கூடிய சீக்கிரம் முட்டிச்சு கட்டிட்டு உனக்கும் கிருஷ்ண மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம். இவ எப்பதான் போய் தொலைவாளோ தெரியல. ஆனா என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல பிரீத்தி. இவளை எப்படிதான் கிருஷ்ண மாமாக்கு பிடிச்சதோ தெரியல. ஆமா அமிர்தா, அதைத்தான் என்னாலையும் புரிஞ்சுக்கவே முடியல.
என்னடா இன்னைக்கு ஒருத்தியையும் காணோம். எப்பவுமே இந்த பஸ் ஸ்டாப்ல பொண்ணுங்களா வந்து நிப்பாளுங்க. அப்படியே அவளுங்களை இடிச்சுட்டு அப்படியே ரசிச்சுட்டு போலான்னு பார்த்தா இன்னைக்கு ஒருத்தியும் சிக்க மாட்டேக்காளுங்க. ஒருத்தி கூட கண்ணுல படல. ஆமா மச்சான், நானும் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். எவளாச்சும் ஒருத்தி சிக்குவோ, அவளை இன்னைக்கு விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா எல்லாரும் உஷாராயிட்டாளுங்க போற. ஒருத்தியும் ஆளை காணோம். எவளாச்சும் மாட்டாமலா போயிருவா. இன்னும் கொஞ்ச நேரம் நிப்போம், எவளாச்சும் பரவாயில்லான்னு பார்க்கலாம். டேய் மச்சான், அங்க பாருடா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்படியே செம்மையா கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு ஃபிகர் வருது. தூக்கிட வேண்டியதுதான்டா. என்னடா சொல்ற? டேய் அங்க பாருடா. வாவ், ஐயோ செம்மையா இருக்காளே. என்ன ஷேப்பு, என்ன ஷேப்பு, சும்மா கும்முன்னு இருக்காளே. என்ன இவனுங்க இப்படி குறுகுறுன்னு பாக்குறானுங்க. ச்சே, நிம்மதியா கடைக்கு கூட போக முடியாது போல அப்படி பாக்குறானுங்க. பொறுக்கி ராஸ்கல்ஸ். கண்டும் காணாத மாதிரி போக வேண்டியதுதான். ச்சே, இவனுங்களுக்குலாம் அறிவே இல்லை. எப்படிதான் இப்படிலாம் பார்க்க தோணுதோ தெரியல. ச்சே, ஏன் தான் இவ்வளோ கேவலமா இருக்கானுங்களோ. எப்படி பார்க்கறான் பாரு, அப்படியே கண்ணு நோண்டுறோம் போல வருது. பால் பப்பாளி, வெள்ளை தக்காளி, ஏன் தக்காளி, என்ன சமாளி. பொறுக்கி நாய், எப்படி பாட்டு படிக்கிறான் பாரு. என்னடா மச்சான், நீ பாட்டு படிச்சாலும் பாப்பா கண்டுக்காத மாதிரியே போறா. ஓய் பாப்பா. என்ன பாப்பா, உன்னதானே பாப்பா கூப்பிடுறேன், கண்டும் காணாத மாதிரி போற. சும்மா பாப்பா கீப்பான்லாம் கூப்பிட்ட செருப்பு பிஞ்சிடும் பாத்துக்க. அச்சச்சோ, ரொம்ப பழைய செருப்பா இருக்கும் போலயே. பாப்பா என் கூட வரியா? நல்ல புதுசா பல்ல பல்லன்னு இருக்கிற செருப்பா பார்த்து நான் வாங்கி தரேன். மரியாதையா போயிருங்க. என்ன பாப்பா போயிருன்னு சொல்ற? அப்படிலாம் போக முடியாது. பாக்குறதுக்கு சும்மா கும்முன்னு தல தலன்னு இருக்கியே. ஐயோ என்ன ஷேப்பு, என்ன ஷேப்பு. பாப்பா அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பேன். என்ன பாப்பா முறைக்கிற? முன்னாடிலாம் பார்க்க சும்மா பக்கவா அம்சமா தான் இருக்கு. பின்னாடியும் கொஞ்சம் திரும்பி காட்டினா பார்த்து போல. பொறுக்கி நாய்களா, என்னடா பேசுறீங்க? இப்படி பேசின வாயை உடைச்சி பொல்ல கலட்டிடுவேன் கலட்டி. டேய் பாத்தியாடா மச்சான், பாப்பா ரொம்ப துள்ளது. வா பக்கத்துல போய் என்ன ஏதுன்னு பாத்துருவோம். சரி மச்சான், சரி மச்சான். பொறுக்கீங்களா, எதுக்கு இப்ப பக்கத்துல வரீங்க? மரியாதையா கிளம்பிருங்க. என்ன பாப்பா ரொம்ப துள்ளுற? ஆனா நீ கோவப்பட்டா கூட அழகா தான் இருக்க. செம்ம ஃபிகர் தெரியுமா நீ? எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? என்ன மச்சான் இப்படி சொல்ற? இன்னைக்கு நமக்கு தாண்டா கொடுத்து வச்சிருக்கு, நமக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. டேய் என்ன மச்சான் பார்த்துட்டே இருக்க, ஆரம்பிடா. பாப்பா ஆரம்பிக்கலாமா? தேவையில்லாம பேசாத, மரியாதையா கிளம்பிரு. டேய் அவ மேல கை வைடா, அப்பதான்டா அடங்குவா. என்ன பாப்பா ஓகேயா? டேய் இப்ப எதுக்குடா என்ன அடிச்ச? எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மச்சான் மேலே கை வச்சிருப்ப. டேய் வாய மூடு, ஓ மேலேயும் கை வைப்பேன்டா. என்னடா சொன்ன? என் மேலே கை வைப்பியா நீ? நீங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சுக்கு கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மரியாதையா போயிருங்க ரெண்டு பேரும், இல்லைன்னா வீணா என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் போவீங்க. டேய் நாங்க இந்த பொண்ணு கிட்ட பேசணும், உனக்கு என்னடா? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானடா. அதானே, ஏதோ உன் பொண்டாட்டி கிட்ட தப்பா பேசுற மாதிரி அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வர்ற. படா. டேய் அவ என் பொண்டாட்டி தான்டா. அட கடவுளே, என்ன இது ஆச்சரியமா இருக்கு. இவன் இப்படிலாம் பேசுறான். என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டியா? டேய் அவ உன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா இன்னும் அவ மேல எனக்கு ஆசையா வருது. சும்மா கும்முன்னு தல தலன்னு தான்டா இருக்கா. எங்கடா இருந்து புடிச்ச? சரி நீ போயிட்டு அப்புறமா வா, நாங்க பாப்பாவை கவனிச்சு விடுறோம். யார யார் கவனிக்கிறான்னு இப்ப தெரியும்டா. ஐயோ அண்ணே சாரிண்ணே. அண்ணி சாரி அண்ணி. டேய் இதுக்கப்புறம் இந்த ஏரியால உங்களை பார்த்தேன் தொலைச்சிருவேன் தொலைச்சி. அண்ணே சாரிண்ணே, நம்ம நீனு தெரியாம பிரச்சனை பண்ணிட்டேன், மன்னிச்சிருண்ணே. டேய் வாடா சீக்கிரமா ஓடிடலாம். என்ன அடி அடிக்கிறான். ஏ பிசாசு, இப்ப இங்க எதுக்கு வந்த? இதுதான் மோசமான ரோடுன்னு தெரியாத உனக்கு? இங்க எதுக்கு வந்த? இல்ல, கொஞ்சம் கடைக்கு போலான்னு தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த ரோடே சரியான மோசமான ரோடு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நின்று இப்படிதான் வம்பு எடுத்துட்டு இருப்பானுங்க. இங்க எதுக்கு நீ வந்த? ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். அதை விட்டுட்டு சும்மா இந்த சைட்ல நடந்து வராத.
சரி. ஐயோ இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. வீட்ல என்னடான்னா அவ்வளோ திட்டுவான். ஆனா இங்க எனக்காக எல்லார்கிட்டயும் சண்டை போடுறான். அது மட்டும் இல்லாம என்ன அவன் பொண்டாட்டின்னு சொல்றான். ஐயோ இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா புரிஞ்சிக்கவே முடியலையே. என்ன யோசிச்சுட்டே இருக்க? சரி வா, வீட்டில் கொண்டு நானே டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், அந்த கடை பக்கத்துல வந்துட்டல, நான் பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே வீட்டில் கொண்டு டிராப் பண்றேன். என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். சும்மா தேவையில்லாம இந்த சைடு ரோட்ல எல்லாம் வராத, சரியா? புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சுது. சரி வா போலாம். தேங்க்ஸ். சரி சரி. டேய் யாரா நீ? ஐயோ உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையேடா. இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம். நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணலி போட்டு தொலைஞ்சிட்டா. அவளை சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு ஓட விடணும். அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அவளா நானானு பாத்துடுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த மீனாட்சியும் கமுக்கமா இருந்துகிட்டால, அவளுக்கும் இருக்கு. ஒரு வார்த்தை இன்னும் என்கிட்ட வந்து பேசல. எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு. என் பொண்ணு கூட கல்யாணத்தை பேசி வச்சுட்டு எனக்கும் வாக்கு கொடுத்துட்டு அவ பையன் வேற வழியே ஒருத்திய கூப்பிட்டு வருவான். அவனை அடிச்சு துரத்த வக்கு இல்ல. இவெல்லாம் என்ன அம்மாவோ தெரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அனுபவிப்பீங்க. அப்ப தெரியும் இந்த சுந்தரி யாருன்னு. இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டான். அப்படியே மூஞ்ச பாவமா வச்சுட்டு என்னென்ன சீன் போட போறாலும் தெரியல. கடவுளே, அண்ணி வேற ரொம்ப கோவமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இவங்களை எப்படி சமாதானப்படுத்துவேன்? இந்த கிருஷ்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா அண்ணியை எப்படி சமாதானப்படுத்துறது? அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அண்ணி, அட கடவுளே, நான் கூப்பிட்ட உடனே இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்களே. ரொம்ப கோவமா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படினாலும் சமாதானப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. நம்மளாலதான் அண்ணி இவ்வளவு கோவமா இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தை கல்யாணம்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா எல்லாமே கெட்டு போச்சு. அண்ணி, எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. அண்ணி, உங்க கோவலாம் நியாயமானதுதான். அதுக்கு நீ என்கிட்ட பேசாம இருக்காதீங்க அண்ணி. நாளை திட்டு வேணாலும் திட்டிக்கோங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. இந்த மாதிரிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ. பிரீத்திக்கும் உங்க கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு எவ்வளவு ஆசையில இருந்தேன். ஆனா இந்த மாதிரி இந்த கிருஷ்ண பையன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ. அவன் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க நீ. ப்ளீஸ் அண்ணி, என்கிட்ட பேசுங்க. எனக்கே தெரியாம நடந்த விஷயம் அண்ணி. அதனாலதான் என்னால எதுவுமே பண்ண முடியல. அண்ணி, மீனாட்சி நீ தயவு செஞ்சு போயிரு. எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? உனக்கு என்ன? உன் பையன் வேற ஒருத்தி கூப்பிட்டு வந்தானோன்னு 2 நாள் கோவப்படுவேன். 3ஆவது நாள் உன் பையன் கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிருவேன். ஆனா நான் அப்படியா? நான் பொண்ணு பத்துவேன். என் பொண்ணு வாழ்க்கை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேனா? இந்த மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு கடைசியில என் பொண்ணு கல்யாணம் நின்றுச்சுங்கிற வலியோ வேதனை எனக்கு மட்டும் தான் இருக்கு. உனக்கு என்ன தெரியும்? உங்க யாருக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது. என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு புரியுது நீ. ஆனா இந்த கிருஷ்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கான். சரி எப்படினாலும் கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அண்ணன் கவலையை கூப்பிட்டு வந்து வீட்டுல நிறுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போதும் மீனாட்சி, உனக்கு என்ன? நீ இந்த மாதிரி பேசிட்டு உன் பாட்டுக்கு போயிருவேன். ஆனா எனக்கு அப்படியா? வலியும் வேதனையும் எனக்கும் என் பொண்ணுக்கும் தானே. அண்ணி, மீனாட்சி நான் தெரியாம தான் கேட்கிறேன். உன் பசங்களை அப்படி நீ என்னத்தை வளர்த்து வச்சிருக்க? ஒருத்தனும் ஒரு இடம் கோவ மாட்டானுங்க. கடைசிக்காரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் இல்லாம ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டி அவ வீட்டுக்கு முன்னாடி நின்று அப்படி பிரச்சனை பண்ணா. 2வது காரம் என்னடானா எந்நேரமும் குடி குடி குடி. ஏதோ சரி, மூத்த பையன் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பான்னு நினைச்சா அவன் ஆக்கும் இப்பதானே தெரியுது. கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு வீட்டுல சொல்லி சொல்லி எல்லாரும் என்ன நம்ப வச்சு கடைசியில கேவலம் ஒரு அண்ணக்காவையை கூப்பிட்டு வந்து வீட்டுல நிப்பாட்டி வச்சிருக்கான். அதுவும் கல்யாண ஏற்பாடுலாம் பேசி எனக்கு ஒரு வாரத்துல கல்யாணம். அவன் இந்த நேரத்துல கூப்பிட்டு வந்திருக்கான். என்னத்தை நீ உன் பசங்களை வளர்த்து வச்சிருக்க? போதும் அண்ணி, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனாட்சி, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பேசல. நான் உண்மையை தானே சொல்றேன். நீ என்னத்தை வளர்த்து வச்சிருக்க? என் பையன் பண்ணது தப்புதான் நீ. அதுக்காக உங்க காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். மீனாட்சி, நீ உன்னை என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். என் பொண்ணு வாழ்க்கைக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போற? அப்புறம் எனக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? எப்படினாலும் கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்கும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு மீனாட்சி? இப்ப என்னாச்சு? அண்ணி, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீ. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. மீனாட்சி, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. நடந்தது நடந்து போச்சு. இப்பவே அந்த அண்ணக்காவடியை வீட்டை விட்டு வெளியே துரத்திரு. ஏற்கனவே குறிச்சு வச்ச அதே தேதியில கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை சிம்பிளா வச்சு நடத்திடுவோம். என்ன நீ சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றீங்களா?
ஆமா மீனாட்சி, அந்த அண்ணக்காவடிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழியை பாரு. நம்ம கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம். அண்ணி, அப்படி மட்டும் நடந்தா சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருப்பேன். நான் கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் அண்ணி, துரத்துறேன். ஆனா அண்ணி, பிரீத்தி இதுக்கு சம்மதிப்பாளா? சம்மதிப்பா மீனாட்சி. என் பொண்ணு கிருஷ்ணனை எந்த அளவுக்கு விரும்புறா தெரியுமா? கிருஷ்ணன் மேல எவ்வளவு ஆசையை வளர்த்து வச்சிருக்கா தெரியுமா? இப்படி அவ ஆசையில மொத்தமா மண்ணெளி போட்டுட்டான் அந்த கிருஷ்ணன். அதை நினைச்சு நினைச்சு என் பொண்ணு எந்த அளவுக்கு ஃபீல் பண்றான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நீ சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, பிரீத்திக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பேசின நாள்ல இருந்தே பிரீத்தி கிருஷ்ணனை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனா இந்த மாதிரி நடந்த உடனே அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ கடவுளே, எல்லாம் இந்த கிருஷ்ணனால. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் இப்படி பண்ணதுனால நம்ம எல்லாருக்கும் தானே நீ கஷ்டம். நீங்க சொன்ன மாதிரியே அவளை துரத்துறா நீ. அவளை துரத்திட்டு நம்ம பிரீத்திக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இப்பதான் இவன் நம்ம வழிக்கு வந்திருக்கா. அப்படியே சூர்யாக்கும் அமிர்தாக்கும் கல்யாணம் பண்றத பத்தி அப்படியே லைட்டா பேசி வைப்போம். அப்புறம் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத மீனாட்சி. சூர்யா மேலே ஒரு கண்ணு வச்சுக்க. என்ன நீ சொல்றீங்க? எனக்கு என்னமோ சூர்யா மேலே ஒரு டவுட் இருக்கு மீனாட்சி. கூடிய சீக்கிரம் சூர்யாக்கு கல்யாணம் பண்ற வழியை பாரு. இல்லன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் அந்த வேலைக்காரியை இழுத்துட்டு வந்து நின்னாலும் நின்றுவான். உண்மையாதான் சொல்றேன் மீனாட்சி. நானே நிறைய நாள் என் கண் கூட பார்த்துட்டேன். நேரம் அந்த வேலைக்காரி சூர்யா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். அதே மாதிரி சூர்யாவும் அந்த வேலைக்காரி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ற வழியை பாரு. இல்லனா இப்படிதான் திடுதுப்பு நம்மளை கூப்பிட்டு வந்து வீட்டு வாசல் முன்னாடி நிப்பான். அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மீனாட்சி, நானே நிறைய நாள் கண் கூட பார்த்துட்டேன். நீ அன்னைக்கு பார்த்திருப்பல்ல? அவளுக்கு ஒண்ணுன்னு சூர்யா எப்படி துடிச்சான்னு பார்த்து கவனமா இரு. இவனுங்க ரெண்டு பேரை மாதிரி இவனும் அவளை கூப்பிட்டு வந்து நின்றாம. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மீனாட்சி, ஆக மொத்தம் ஒரு பையலுக்கும் நீ நினைச்ச மாதிரி வசதியான வீட்டு பொண்ணு மட்டும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி தான் எவளையாவது ஒருத்தி கூப்பிட்டு வந்து நிறுத்த போறானுங்க. கவனமா இருந்துக்க. இல்ல நீ இல்ல, விடமாட்டேன். போய் அந்த வேலைக்காரி ஏன் வீட்டு வருவாங்களா? விடமாட்டேன், விடவே மாட்டேன். எவ்வளவு சீக்கிரம் சூர்யாக்கு கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்றேன். பார்த்து கவனமா இரு மீனாட்சி. இந்த அண்ணக்காவடியை சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே துரத்துற வழியை பாரு. நான் பாத்துக்கிறேன் நீ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி மறந்துடாத, எனக்கு கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்குல்ல? கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன், மறந்துடாத. சரிங்க நீ. மீனாட்சி, அப்புறம் அந்த வேலைக்காரி மேலே ஒரு கண்ணு வச்சுக்க. சரிங்க நீ, இதுக்கப்புறம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இவங்கெல்லாம் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன் தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம இப்படிலாம் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்களோ தெரியல. இவங்கெல்லாம் மோசமானவங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு மோசமானவங்கன்னு சத்தியமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ஒண்ணும் இல்லாத வீட்டு பொண்ணுன்னா இப்படிதான் அசிங்கப்படுத்தி பேசுவாங்களா என்ன? இவங்கெல்லாம் என்னதான் மனுஷங்கன்னு தெரியல. மிடில் கிளாஸ் ஃபேமிலினா இவங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டா? இந்த அளவுக்கு கேவலமா பேசுறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். இதுக்கப்புறமா இந்த வீட்ல இருந்தா நமக்கு தான் அசிங்கம். கேவலமா பேசுவாங்க. பேசாம கிருஷ்ணா சார் கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அதான் எனக்கும் நல்லது, கிருஷ்ணா சாருக்கும் நல்லது. ரியா, கிருஷ்ணா சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படியே அழுதுட்டு இருக்கதை பார்த்தா அப்புறம் கண்டிப்பா என்ன ஏதுன்னு கேட்டு கண்டிப்பா வீட்ல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டாலும் போடுவாங்க. கிருஷ்ணா சார். ரியா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் கிருஷ்ணா சார். என்னாச்சு ரியா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஓ முகமே சரியில்லை. ஐயோ கிருஷ்ணா சார், அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் அப்படி இருக்கு. ரியா பொய் சொல்லாத, வீட்ல யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா என்ன? இல்ல சார், வீட்லலாம் யாரும் எதுவும் சொல்லலை. எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதான். ரியா உண்மையதான் சொல்றியா? இல்ல யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுறியா? யாராச்சும் எதுவும் சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்ல சார், நான் தான் சொல்றேன்ல எனக்கு தலைவலிக்குதுன்னு, வேற ஒன்றும் இல்லை. சரி ரியா, நீ அப்போ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு உனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். சார் அது டேப்லெட்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். அப்படியா? சரி அப்போ நீ ரெஸ்ட் எடு. சரிங்க சார். ரியா அப்புறம் வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல வேணாம் சார். கிருஷ்ணா சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ரியா. சார் அது பேசாம நான் எங்க வீட்டுக்கே போயிடவா?
ஏரியா ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்குற? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா என்ன? இல்லை கிருஷ்ணா சார், அது எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அதான் அம்மா கூடவே இருந்துடலாம்னு நினச்சேன். ரியா, அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னா சொல்லு, நான் வேணா கூப்பிட்டு போறேன். அதை விட்டுட்டு அம்மா கூடவே இருந்துடுறேன்னு சொல்றேன். ஆமாம் சார், அது நான் இல்லாமல் அம்மாவும் அங்கே தனியாக தான் இருப்பாங்க. எனக்கும் ரொம்ப அம்மா கூடவே இருக்கணும்னு தோணுது. அதான் அங்கேயே இருந்துடலான்னு பார்த்தேன். என்ன ரியா, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? அந்த மருதுவால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனா நீ அம்மா கூட போய் இருக்கிறேங்கிற. சார், அதான் அம்மா இருக்கிற இடம் தான் யாருக்கும் தெரியாதுல்ல. நானும் அம்மா கூடவே இருந்துடுறேன் சார். கடவுளே, என்னாச்சு இவளுக்கு? காலையில நான் போகும்போது நல்லா தானே இருந்தா, இப்போ திடீர்னு அம்மா கூடவே இருக்கிறேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம மூஞ்சும் சரியில்லை, ரொம்ப வாடி போயிருக்கு. என்னதான் நடந்திருக்கும்னு தெரியலையே. ரியா, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன? ஐயோ கிருஷ்ணா சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது, அதான். இல்ல ரியா, நீ ஏதோ என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னா நான் தான் கூப்பிட்டு போறேன்னு சொல்றேன்ல. அப்புறமும் ஏன் அங்கேயே இருக்கணும்னு சொல்ற? ஏன் ரியா, இந்த வீட்ல யாராச்சும் எதுவும் ஒண்ணு சொன்னாங்களா என்ன? அம்மா எதுவும் சொன்னாங்களா? ஐயோ இல்லை கிருஷ்ணா சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தான் அம்மா கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். வேண்டாம் ரியா, இப்போதைக்கு நீ உங்க அம்மா கூட இருக்கிறது சரி வராது. நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, அப்புறமா பாத்துக்கலாம். கிருஷ்ணா சார், அது ரியா, நான் சொல்றது கேளு. இங்க இரு கொஞ்ச நாளைக்கு, அவ்வளவுதான். ஏதாச்சும் வீட்ல யாரும் எதுவும் சொல்றாங்கன்னா என்கிட்ட தைரியமா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் சொல்றேன். யாராச்சும் எதுவும் சொன்னாங்களான்னு. இல்லை கிருஷ்ணா சார், யாரும் எதுவும் சொல்லலை. சரி ரியா, நீ தலைவலிக்குதுன்னு தானே சொன்ன, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. சரி கிருஷ்ணா சார். கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பேசாம அம்மா கூடவே இருந்துடலான்னு பார்த்தா கிருஷ்ணா சார் விடவும் மாட்டேங்கிறாங்க. இங்கே இருந்தா தேவையில்லாம என்னால கிருஷ்ணா சாருக்கு தான் பிரச்சனை. வேற இவங்களாம் ரொம்ப அசிங்கமா வேற பேசுவாங்க. என்ன பண்றதுனே தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னால இப்ப எல்லாருக்குமே கஷ்டம். ஏன் கிருஷ்ணா சார் இப்படி பண்றீங்க? எனக்காக நீங்க என்ன எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிப்பீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மகாலட்சுமி சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் விசேஷம் சொல்லிடுங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மகாலட்சுமி சிஸ்டர். எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஹாப்பி பர்த்டே மகாலட்சுமி சிஸ்டர். அப்புறம் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பிரதருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கும் எல்லாரும் மறக்காம விஷ் பண்ணிருங்க. ஹாப்பி பர்த்டே மனிஷா பிரதர். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிரதர். எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. நாளைக்கும் இந்த டைமிங் தான் மோஸ்ட்லி வீடியோ வரும். ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.